1800கள்ல யூரானா அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல நடந்ததா சொல்லப்படுற ஒரு கதை இது. யுரானா ஆஸ்திரேலியாவுல இருக்கிற ஒரு சின்ன குக்கிராம பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 1800கள்ல வளர்ச்சியே அடையாத ஒரு கிராமமா யுரானா அப்படின்ற பகுதி இருந்துட்டு இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஜேம்ஸ் அப்படின்றவர் ஷெரீஃபா இருந்துட்டு வந்தாரு. யுரானா அப்படின்ற இந்த பகுதி ஒரு கிராம பகுதி அப்படின்ற காரணத்தினால அங்க நிறைய திருட்டும் நிறைய தவறுகளும் அடிக்கடி நிகழ்கிறது சகஜமான ஒன்னாவே இருந்துச்சு. அதனால ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஷெரீஃபோடைய வேலையே அந்த ஊர் முழுக்க சுத்தி பார்த்து மக்கள் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காம தடுக்கிறதாவே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு முறை இரவு ஒரு முறை அந்த ஊர் முழுக்க சுத்தி பார்க்கறது ஜேம்ஸோட வேலையா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தன்னுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள்ல ஒன்னா அன்னைக்கு ராத்திரியும் ஜேம்ஸ் அந்த யுரானா அப்படின்ற ஊரை சுத்தி பார்த்துட்டு இருந்தாரு. அப்படி பார்க்கும்போதுதான் அந்த ஊர் எல்லையில இருக்கிற ஒரு சுடுகாடு வழியா தன்னுடைய வண்டிய அவர் ஓட்டிட்டு வந்தாரு. அந்த நேரத்துல ஜேம்ஸும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் மட்டுமே அந்த பகுதியில இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த சுடுகாட்டு பகுதியில ஒரு சத்தம். அந்த சத்தம் கேட்ட அடுத்த நிமிஷமே ஜேம்ஸ் புரிஞ்சுக்கிறாரு ஏதோ ஒரு தப்பான விஷயம் அந்த சுடுகாட்டுல நடக்குதுன்னு சொல்லிட்டு உடனடியா அது எதுவா இருந்தாலும் அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு ஜேம்ஸும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் அந்த சுடுகாட்டுக்கு போய் பாக்குறாங்க. அப்படி போய் பார்க்கும் போதுதான் அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் தென்படுது. அதாவது அந்த சுடுகாட்டுல இருந்த ஒரு கல்லறை அது உடைக்கப்பட்டிருக்கு. யாரு இந்த கல்லறையெல்லாம் உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் ரொம்ப தீவிரமா அந்த சுடுகாடு முழுக்க தேடிட்டு இருந்தாங்க. ஒருவேளை உடல் உறுப்புகளை இப்படி இறந்து போன சவங்கள் மூலமா திருடி அதை ஏற்றுமதி பண்ற கும்பல் ஏதாவது இங்க சுத்திட்டு இருக்குமோன்னு சொல்லிட்டு ஜேம்ஸும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் அந்த சுடுகாடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போதுதான் ஜேம்ஸோடைய அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த கவனிக்கிறான். அதாவது அந்த கல்லறை உடைஞ்சு போன அந்த கல்லறை வெளிப்பக்கமா இருந்து தாக்கப்பட்டு உடைக்கப்படல, அது உட்புறமா இருந்து உடைக்கப்பட்டிருக்கிற மாதிரி விளக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கவனிக்கிறான். ஆனா இது அறிவியல் பூர்வமா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதனால அவங்க அந்த சுடுகாடு முழுக்க தேடிட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த அவங்க கவனிக்கிறாங்க. அதாவது ஜேம்ஸோடைய அசிஸ்டன்ட் சொன்ன மாதிரி அந்த இடத்துல இருந்த இன்னொரு கல்லறை உள்புறமா இருந்து தன்னாலேயே பிளக்கப்பட்டு அதுல இருந்து ஒரு பிணம் வெளிவரத அவங்க கண்கூடாவே அந்த நேரத்துல பாக்குறாங்க. இத பார்த்தவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அது எப்படி கல்லறை பிளக்கப்பட்டு உள்ள இருந்து ஒரு சவம் வெளிவர முடியும்? ஒருவேளை யாராவது யாரையாவது கடத்தி அந்த மாதிரி புதைச்சிருக்காங்களோ, உள்ள உயிரோட புதைக்கப்பட்டவங்க சவப்பெட்டியை உடைச்சு வெளியில வராங்களோன்னு சொல்லிட்டு அப்படி வெளிவந்த அந்த சவத்துக்கிட்ட அவங்க போறாங்க. நீங்க யாரு என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஜேம்ஸும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் விசாரிக்கும் போது அந்த குழிக்குள்ள இருந்து வெளியில வந்த மனுஷனுக்கு எதுவுமே புரியல. நான் எங்க இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயமே அவருக்கு தெரியல. என்ன நடக்குதுன்ட்டு ஒண்ணுமே புரியாம அவங்க குழம்பி போயிருந்த சமயத்துல அந்த சுடுகாட்டுல இருந்த ஒவ்வொரு கல்லறையா உள்ள இருந்து உடைக்கப்பட்டு ஒவ்வொரு பிணங்களும் வெளியில வர்றத அவங்க கவனிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது மாதிரி 8 to 9 கல்லறை அவங்க கண்ணு முன்னாடியே உடைக்கப்படுது. அதுல இருந்து மனுஷங்க உயிரோட வெளியில வராங்க. இத பார்த்த ஜேம்ஸ்க்கும் அவனுடைய அசிஸ்டன்ட்டுக்கும் பயங்கரமான குழப்பம். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு புரியாத அந்த சூழ்நிலையில வேற வழியே இல்லாம பேக்கப்க்கு அவங்க ஆட்களை கூப்பிடுறாங்க. கல்லறைக்குள்ள இருந்து வெளியில வந்த அந்த மனுஷங்களை துப்பாக்கி முனையில நிறுத்தி அவங்களுக்கு கைவிலங்கு போட்டு அங்க கைதிகளா அவங்க பிணைச்சு வைக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில நிமிஷங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு உதவிக்கு ஆட்களோ வராங்க. உடனடியா இந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்து வெளியில வந்த மனுஷங்களை அங்க பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கூட்டிட்டு போறாங்க.
அப்படி கூட்டிட்டு போனவங்க கிட்ட விசாரிக்கும் போது தங்களுடைய கடந்த காலத்தை பத்தின எந்த ஒரு நினைவுகளும் அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்து வெளியில வந்த மனுஷங்களுக்கு தெரியவே இல்லை. அதே சமயத்துல அப்படி பெட்டிகளை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்த மனுஷங்க மூலமா தங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்றத அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு மருத்துவ உதவியும் கொடுக்க முன் வராங்க. அப்படி அன்னைக்கு ராத்திரி போலீஸோடைய பாதுகாப்போட தூங்கிட்டு இருந்த அந்த மனுஷங்களுக்கு தங்களை யாரோ கூப்பிடுற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. அதனால நடுராத்திரி தூக்கத்துல இருந்து கண் முழிச்ச அவங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அவங்களுடைய மொழிகள் எல்லாம் ஆங்கிலமா இருந்தாலும் ஒவ்வொரு சூழ்நிலையில அந்த மொழிகளை பேசுற விதம் வேறுபடுது. அப்பதான் ஒரு விஷயத்த அவங்க கவனிக்கிறாங்க. இங்க சவப்பெட்டில இருந்து எழுந்து வந்த அந்த மனுஷங்க எல்லாம் ஒவ்வொரு காலநிலையை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு, ஒருத்தர் 1800வது வருஷத்தை சேர்ந்தவர், ஒருத்தர் 1600வது வருஷத்தை சேர்ந்தவங்க. இப்படி ஒவ்வொரு காலநிலையிலையும் அந்த சுடுகாட்டுல புதைக்கப்பட்ட அந்த மனுஷங்க உயிரோட இப்ப திரும்பி வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மை அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வருது. ஆனா எதனால, யாரால இப்படி எல்லாம் நடக்குது, எப்படி இறந்து போனவங்க, அதுவும் கிட்டத்தட்ட 200-300 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் இறந்து போனவங்க இப்போ அதே மாதிரி உயிரோட திரும்பி வர முடியும், உடம்பு அழுகாம எந்த ஒரு பிரச்சனையும் உடம்புல இல்லாம எப்படி வர முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதுதான் அந்த மனுஷங்க தங்களுக்குள்ளவே பேசிட்டு இருக்கும்போது என்னை யாரோ கூப்பிடுற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுது, என்னால தூங்கவே முடியல அப்படின்ற விஷயத்த தங்களுக்குள்ள பகிர்ந்துக்கிறாங்க. இத கேட்ட ஜேம்ஸ், எங்க உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லும் போது அதுக்கு அந்த மனுஷங்கள்ல ஒருத்தர், எங்களை பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு சர்ச்சுக்கு வர சொல்லி யாரோ ஒருத்தவங்க சொல்ற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது. ஆனா யார் சொல்றாங்க, எதுக்கு சர்ச்சுக்கு வர சொல்றாங்க அப்படின்றது எங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட ஜேம்ஸ், சர்ச்சுக்கு வர சொல்றாங்களா? யுரானால இருக்கிறது ஒரே ஒரு சர்ச் மட்டும்தான். அந்த சர்ச்சும் பல காலமா மூடப்பட்டு இருக்குது. அந்த சர்ச்சுக்குள்ள யாருமே போறது கிடையாது. மக்கள் தங்களுடைய வழிபாட்டை ஊர் எல்லையில இருக்கிற ஒரு சின்ன வீட்டுலதான் வச்சுக்கிறாங்களே தவிர சர்ச்சுக்கு யாரும் போறது இல்லையேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அந்த மனுஷங்களும் எங்களை சர்ச்சுக்கு தான் யாரோ வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும் ஜேம்ஸும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் அந்த நடுராத்திரி சமயத்துல கூட கிளம்பி அந்த சர்ச்ல என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போற வழியிலேயே ஜேம்ஸோடைய அசிஸ்டன்ட்க்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. எப்படி இறந்து போன மனுஷங்க, அதுவும் பல காலங்கள் முன்னாடி இறந்து போன மனுஷங்க இப்போ திரும்ப வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரும்போது ஜேம்ஸ் சொல்றாரு, நீ இந்த சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கியா? ஒரு வித்தியாசமான ஒரு தியரி ஒண்ணு இருக்குது. அந்த தியரி படி ஒரு டைம் லைன் இன்னொரு டைம் லைன் கூட இடர்படும் போது இயற்கையில ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு ஜேம்ஸ் கேக்குறாரு. ஆனா அவருடைய அசிஸ்டன்ட்க்கு எதுவுமே புரியல. ஜேம்ஸ்க்கு புரியறதெல்லாம் ஒரு விஷயம்தான், இயற்கையுடைய சூழ்நிலையில ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியுது. இப்படியே அவங்க பேசிட்டு அந்த சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு விஷயத்த அவங்க கவனிக்கிறாங்க. அதாவது அந்த சர்ச் சுத்தி இருக்கிற புற்கள் எல்லாம் நீல நிறத்துல வளர்ந்து இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. எப்படி பச்சை கலர்ல வர வேண்டிய புற்கள் நீல நிறத்துல வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த சர்ச்சை சுத்தி இருக்கிற மரங்கள் எல்லாம் தங்களை கவனிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள ஏற்படுது. ஒரு கிளிய அது உண்டாக்குது. சரி, என்னதான் அந்த சர்ச்சுக்குள்ள நடக்குதுன்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸும் அவனுடைய அசிஸ்டன்ட்டும் அந்த சர்ச்சுக்குள்ள போய் பாக்குறாங்க. அந்த சர்ச் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளா பூட்டப்பட்ட இருக்கிற மாதிரிதான், எந்த ஒரு ஆள் அரவமும் இல்லாம அமைதியா இருக்குது. ஆனா அதே சமயத்துல அந்த இடத்துல அந்த சர்ச்சுக்கு நடுவுல ஒரு புத்தகத்தை அவங்க கவனிக்கிறாங்க. நிச்சயமா இந்த புத்தகத்தை யாரோ பயன்படுத்திருக்காங்க. அது என்ன புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த புத்தகம் லத்தீன் மொழியில எழுதப்பட்டு இருந்துச்சு. அப்படி என்ன எழுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜேம்ஸோடைய அசிஸ்டன்ட் அதை படிக்க முற்படுறான். எனக்கு லத்தீன் மொழி நல்லாவே தெரியும், நான் அதை படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அதை படிக்க முன் வரான். அப்படி அந்த புத்தகத்தை படிச்சவனுடைய புருவங்கள் நெறிய ஆரம்பிச்சது. என்னத்த நீ அப்படி படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கேட்கும் போது இந்த புத்தகம் 2 கால நிலைகளை
ஒண்ணு சேர்க்கறதுக்கான புத்தகம். இப்போதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. அதாவது இப்போ இறந்து போய் உயிரோட திரும்பி வந்தவங்க எல்லாம் வேற ஒரு காலநிலையை சேர்ந்தவங்களா இருக்கணும். அந்த வேற ஒரு காலநிலையில அவங்க நிச்சயமா இப்போ உயிரோட இருக்கணும். இந்த 2 காலநிலையும் ஒண்ணு சேரும்போது இறந்து போனவங்க உயிரோட திரும்பி இருக்கிறாங்க. அதனாலதான் வெளியில நாம பார்த்த அந்த புற்கள் கூட நீல நிறத்துல இருந்திருக்கு. மரங்கள் எல்லாம் உயிரோட இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு மாயை தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸோடைய அசிஸ்டன்ட் சொல்றான். ஆனா இதெல்லாம் கேட்க கேட்க ஜேம்ஸ்க்கு கொஞ்சம் முட்டாள்தனமாவும் இருக்குது. இதனால ஏதாவது பிரச்சனை ஏற்படும்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்துல போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவனுடைய அசிஸ்டன்ட் அந்த புத்தகத்தை மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி மறுபடியும் படிக்கும்போது அவனுடைய முகத்துல இன்னொரு குழப்பம். இப்போ உயிரோட வந்த பிணங்கள் எல்லாம் இயல்பு நிலையில வாழ முடியுது அப்படின்னா இதற்கு எதிர்மறையா இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். உயிரோட இருக்கிற நம்ம எல்லாம் இறந்த பிணங்களா மாறுவோம். அந்த கல்லறை மனுஷங்களால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இயற்கையுடைய இந்த மாறுபாடுனால ஏதாவது ஒரு பிரச்சனை நிச்சயமா ஏற்படலாம்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்றான். இத பத்தி அவங்க பேசிக்கிட்டே அந்த சர்ச்சை ஆராய்ச்சி பண்ணி போகும்போது அந்த சர்ச்சோடைய பேஸ்மெண்ட்டுக்கு 2 பேரும் வந்து சேர்றாங்க. அப்பதான் இப்போ யுரானால நடந்துட்டு இருக்க இந்த விசித்திரமான விஷயங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடியே பல காலகட்டங்கள் முன்னாடி நடந்திருக்குது அப்படின்ற ஒரு உண்மை அவங்களுக்கு தெரிய வருது. அந்த சர்ச்ல இருந்த பேஸ்மெண்ட்ல அதுக்கேத்த மாதிரியான ஓவியங்கள் வரையப்பட்டு இருந்துச்சு. கூடவே லத்தீன் மொழியில வேற ஏதோ எழுதப்பட்டு இருந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு ஜேம்ஸோடைய அசிஸ்டன்ட் படிக்கும்போது இயற்கை தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். அதனால எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், இதை அப்படியே விட்டுறதுதான் நல்லதுன்னு சொல்லி அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதெல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு மறுபடியும் தங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜேம்ஸும் அவனுடைய அசிஸ்டன்ட்டும் திரும்ப போறாங்க. நடந்த எல்லா விஷயங்களையும் தங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க அவங்களுக்கு முட்டாள்தனமா தான் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் நம்புற மாதிரியான இன்னொரு விஷயமும் அங்க நடக்க ஆரம்பிச்சது. அதாவது தொடர்ந்து யுரானா மக்கள் கிட்ட இருந்து இந்த இடுகாட்டுல இருந்து ஒரு பிணம் எழுந்து வரத நாங்க பார்த்தோம் அப்படியான போன் கால்ஸ் எல்லாம் தொடர்ந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர ஆரம்பிச்சது. தொடர்ந்து நடந்துட்டு இருக்க இந்த மாறுதல்கள் எல்லாத்தையும் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல. இது மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கலையே உருவாக்குச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த அவங்க கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இறந்து போன மனுஷங்க எப்படி திரும்ப உயிரோட வந்தாங்களோ அதே மாதிரி உயிரோட இருக்கிற மனுஷங்களுக்கு இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல ஒரு சிலருக்கெல்லாம் இதய துடிப்பே இல்லை, ஆனா அவங்க எல்லாம் உயிரோட இருந்தாங்க. இது எப்படி சாத்தியம்? இதய துடிப்பே இல்லாம எப்படி மனுஷங்களால இருக்க முடியும்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல. அறிவியலால கூட இத நிரூபிக்க முடியல. ஆனா ஒரே இடத்துல இறந்து போன பிணங்களும் சரி அந்த மனுஷங்களும் சரி ஒன்னா வாழ ஆரம்பிச்சாங்க. பிணங்களுக்கு இதய துடிப்பு இருந்துச்சு, ஆனா உயிரோட இருக்கிற மனுஷங்களுக்கு இதய துடிப்பே இல்லை அப்படின்ற சூழ்நிலை உருவாச்சு. இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியாம ஜேம்ஸ் ரொம்பவே குழம்பி போனான். அப்படி இருக்கும் போதுதான் அப்ப நாம எப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவன் செக் பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர் ஜேம்ஸோடைய இதய துடிப்பை செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல ஜேம்ஸ்க்கு முழுமையா இதய துடிப்பு இருந்ததை அவர் கவனிக்கிறாரு. ஜேம்ஸால இத நம்பவே முடியல. ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே இதய துடிப்பு இல்லை, ஆனா எனக்கு மட்டும் இதய துடிப்பு இருக்குதுன்னா இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இத கேட்ட அதிர்ச்சியான ஜேம்ஸ் நேரா அந்த இடுகாட்டுல போய் தேட ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு கல்லறையா அவர் தேடும் போது அந்த 100ல கல்லறையா ஜேம்ஸ் வாட்சன் அப்படின்ற ஒரு கல்லறை அவருடைய கண்களுக்கு தென்படுது. ஜேம்ஸ் வாட்சன் 1715 1745 சொல்லிட்டு அதுல போடப்பட்டு இருந்துச்சு. இந்த அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு 100 வருஷங்களுக்கு முன்னாடியே ஜேம்ஸ் வாட்சன் அப்படின்ற ஒருத்தர் இருந்ததாகவும் அதுக்கப்புறமா 30 வருஷம் கழிச்சு அவர் இறந்து போயிட்டதாகவும்
அந்த கல்லறையில குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இத பார்த்த ஜேம்ஸ்க்கு பயங்கரமான அதிர்ச்சி. அப்போ ஜேம்ஸ் உயிரோட வந்திருக்கணும், இந்த கல்லறை மனிதர்கள் மாதிரி தான் அவரும் சவப்பெட்டில இருந்து வெளியில வந்திருக்கணும் அப்படின்ற உண்மைய அவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த எல்லா விஷயமும் ஜேம்ஸ் கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அவரால ஏத்துக்கவே முடியல. அந்த வேதனை அழுகையா மாறுது, அழுக கோபமா மாறுது. அவருக்கு என்ன பண்றதுனே புரியல. 1800வது காலகட்டத்துல நடந்ததா சொல்லப்படுற ஒரு நாட்டுப்புற கதையை தழுவுனதுதான் இந்த கதை. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.